பாரதியாரின் வரிகளை ஒட்டிய தலைப்பு மண் பயனுற வேண்டும். உளத்தினில் திண்மை வேண்டும், உதட்டினில் உண்மை வேண்டும். நீ உதிர்த்திடும் சொற்கள் தன்னை இந்த உலகமே கேட்க வேண்டும். அன்பினில் திளைக்க வேண்டும், அடுத்தவர்க்கும் உதவ வேண்டும். நடிப்பவர் விலக வேண்டும், நாட்டை நல்லவர் ஆள வேண்டும். சமநிலை காக்க வேண்டும், சமத்துவம் ஓங்க வேண்டும். சகலரும் ஒன்றுபட்டே புதிய சரித்திரம் படைக்க வேண்டும். சங்கடம் ஒழிய வேண்டும், சாதிகள் அழிய வேண்டும். மங்கள சங்கநாதம் புவி எங்குமே முழங்க வேண்டும். மனத்துயர் தீர வேண்டும், மானுடம் வாழ வேண்டும். மானுடத்தை தாங்குகின்ற இந்த மண்ணும் பயனுற வேண்டும். நன்றி, வணக்கம். சாதி ஒழிய வேண்டும் என்று அழுத்தமாக சொன்ன தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிஞர் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் கவி பாட. தமிழ் சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கால மேலாண்மை கருதி 3 வெண்பாக்களை வழங்குகிறேன். மண் பயனுற வேண்டும், இம்மண் பயனுற வேண்டும். சீருறவே செம்மையாக மண் உயிரும் வாழ வேண்டும். எந்நாளும் மண்பதையும் மாற்றி பெற வேண்டும். எல்லாரும் நுண்ணறிவும் நல்லறமும் கொண்டு மண்ணுலகில் தொன்று தொட்டு வாழ்ந்து வரும் பல் உயிர்கள் எண்ணிறந்தவாறு இருக்கின்றன. இன்னலின்றி நன்னிலையில் அவை யாவும் வாழ வேண்டும். மானிடனே நின் மனத்து குறிக்கோளாய் கொள். வளர்கின்ற விஞ்ஞானம் நுட்பவியல் நூலறிவு நல்வாழ்வு நன்றாக பெற்றிட நில உலகை புதுமையதாய் புரட்டிவிட்டு எல்லாமும் எல்லாருக்கும் பொதுவாக்கி வைக்கவே பா. நன்றி, வணக்கம். கவிஞர் ஐயா அவர்களுக்கு நன்றி, நல்ல கவியை தந்ததற்காக. அடுத்தபடியாக கவிஞர் பட்டுராச பாரதி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவரையும் வாசல் பட்டுராச பாரதி நான் பணிந்து வணங்குகிறேன். மண் பயனுற வேண்டும். மனிதரை மனிதர் மதிக்கும் வழியில் மாண்புகள் செப்பிடும் மனித பண்பில் இனிமைகள் கலந்திடும் இல்லறத்தாலே இசைந்த பிறரின் இதய கனிவால் நனைந்திடும் பாச நற்செயலாலே நானிலம் போற்றி வாழ்வதனாலே மனித வறுமைக்கன் மனம் கசிவதால் மண்ணும் இங்கே பயனுற வேண்டும். பசுமை எங்கும் பறந்திட வேண்டும், பாடும் வறுமை பறந்திட வேண்டும். பசுமை எங்கும் பறந்திட வேண்டும், பாடும் வறுமை பறந்திட வேண்டும். விசும்பின் துளிகள் வீழ்ந்து சிறப்பதால் வேற்றுமை எங்கும் ஒற்றுமையாகும். நிசமாய் நாடு அமைதியினாலே நெருங்கி வந்திடும் நற்பயனாலே முசுடுகள் நீங்கி மகிழ்வதனாலே மண்ணும் இங்கே பயனுற வேண்டும். யாண்டும் துயரும் இல்லாவண்ணும் அன்பாய் வாழ்க்கை அமைவதனாலே தூண்டும் விளக்கின் தொடர்வழி போல தொடரும் செயல்கள் வெற்றியினாலே ஆண்டான் அடிமை அகற்றுதலாலே அறிவால் பிறரை ஆழ்வதனாலே வேண்டும் சுதந்திரம் பெறுதலினாலே வெற்றி மண்ணும் பயனுற வேண்டும். மண்ணும் மனிதரும் பயன்பெறலாலே மண்ணும் மனிதரும் பயன்பெறலாலே மாற்றம் நல்லதாய் மண்ணில் வேண்டும். பொன்னாய் மிளிர்ந்து போற்றுதல் செய்து பொறுமை காத்து
போற்றி வணங்கி கண்ணாய் அனைத்தும் கருதி நடந்தால் கண்டி தமிழை காத்தல் செய்வோம். மண்ணாய் தரிசு விளைவை தந்து மண்ணும் இங்கே பயனுற வேண்டும். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கவிஞர் பட்டுராச பாரதி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக கவிஞர் பொற்கோ அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் கவி பாட. அனைவருக்கும் வணக்கம். அறம் பொருள் இன்பம் என்றும் திறம்பட கொள்வர் என்போர் பிறர் நலம் எண்ணி கருமம் ஆற்றுவர் என்றால் மண்ணில் காண்போம் வளமே. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் மதமான பேயும் பிடியாது இருக்க உலகில் தாயும் சேயும் நலமே. யாதனின் நீங்கியான் பண்புகள் யாதனின் வெகுளி அச்சம் ஏதென்று அறியாத மாண்பு அன்பையும் வளர்க்கும் அருவியும் அற்றம் காத்து நிற்குமே. மண்ணும் பயனுற மானுடம் போற்று விண்ணும் பொழிய வேண்டும் மண்ணும் மலையும் அணுநிழற் காடும் அமைதல் நிலையான நாட்டிற்கு அழகே. மண்ணை போற்று மனதை போற்று விண்ணை போற்று விதையை போற்று கண்ணை போற்று காட்சியை போற்று பெண்ணை போற்று பேருலகம் படைப்பாயே. மண்ணும் பயனுற மாசை அகற்றுக மண்ணும் பயனுற அன்பை அகலமாக்கு மண்ணும் பயனுற மழையை போற்று மண்ணும் பயனுற மடமை நீக்கு மண்ணும் பயனுற அருளை அகலமாக்கு மண்ணும் பயனுற மக்களை நேசி. வாய்ப்புக்கு நன்றி. அருமையான கவிதையை கொடுத்த பொற்கோ அவர்களுக்கு நன்றி. வேற யாராவது கவி பாட? கவிஞர் பெருமக்கள் யாராவது இருக்கீங்களா? கவியரங்கம் இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்ததாக நிகழ்ச்சியின் முக்கியமான ஒரு கட்டம் கருத்தரங்கம். கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல தோழர் வே ஆணைமுத்துவின் வாழ்வும் பணியும் என்ற தலைப்பிலே சிறப்புரை ஆற்ற வந்துள்ளார்கள் தோழர் வாலாஜா வல்லவன் அவர்கள். அவர்களுடைய கரவொலி மூலமாக நம்முடைய வரவேற்பை கேட்டுக்கொள்கிறேன். அந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று ஒரு சிறப்பான தலைமை உரையை ஆற்ற நம்முடைய தோழர் உதயன் அவர்கள் வந்துள்ளார்கள். அவரை அன்புடன் தலைமை உரை ஆற்ற வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் தோழர் அவர்களே, இந்த தலைமை உரை ஆற்றுங்கள்.